முன்னிலிருந்தே பிரசங்கத்துல சொல்றேன், ஒரு கடவுளை விசுவாசிக்க மனிதனுக்கு முக்கிய காரணமே லாபம். லாபம் இல்லாமல் எவனாச்சிலும் மீது பக்தியா இருக்க முடியுமோ என்று யோபு கேட்டார். லாபம் இல்லாம எவனாச்சிலும் பின்பற்ற முடியுமா? ஒரு லாபம் இருக்கிற தொட்டு தான் மீது பக்தியா இருக்கிறா. எப்ப சொன்னது? யோபு காலத்திலேயே இந்த வார்த்தை வெளிவந்தது. லாபம் இருக்கிற தொட்டு தான் மனிதன் கடவுளை கூட ஏத்துக்கிறான். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், பரலோக இன்பமையோ, பரலோகத்துல சாபம் இல்ல, பரலோகத்துல துக்கம் இல்ல, பரலோகத்துல மரணம் இல்ல, பரலோகத்துல பஞ்சம் இல்ல, நரகத்துல நெருப்பு எரியுது, நரகத்துல தண்ணி இல்ல. அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? பரலோகத்தை நீங்க சூஸ் பண்றது எப்படியோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருகையை குறித்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, நான் மட்டும் அந்த கிறிஸ்து காலத்துல இருக்க மாட்டேன்பா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்பா. தப்பல்லவா? வருகை என்பது தவறாக போதிக்கப்பட்டதல்லவா? ரகசிய வருகை தவறாக போதிக்கப்பட்டுச்சு.